நான் ரொம்ப நாளாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணி தமிழில் பார்க்கணுன்னு நினச்ச படம் தான் கோட். ஏன்னா இது ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சந்து அப்படின்ற 19 வயசு பையன் 17 வயசு மைனர் பொண்ணான ஜாப்லியை ரேப் அண்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு அவனை போக்சோவில் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த கேஸ் நடக்குது. எல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கு. அவன் தான் தப்பு பண்ணான்னு எல்லாரும் கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அதனால ஜட்ஜு வர திங்கக்கிழமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, போக்சோனா கிட்டத்தட்ட 14 15 வருஷம் அந்த பையனுக்கு ஜெயில் கன்ஃபார்ம்னு சொல்லிடுறாங்க. இது அந்த பையனோட ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாகவும் பயமாகவும் இருக்கு. இந்த பையனுக்காக வாதாடின அட்வொகேட்டையும் ஆப்போனன்ட் பார்ட்டி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பையனுக்காக வாதாட இப்போ யாருமே இல்லை. இது அந்த பையனோட ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டத்தை தந்துச்சு. அப்போதான் அந்த ஃபேமிலிக்கு அட்வொகேட் மோகன் ராவை பற்றி தெரிய வருது. அதனால் அவர்கிட்ட உதவி கேட்டு போகிறாங்க. ஆனால் அவர் 2 நாளில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவரோட ஜூனியர் அட்வொகேட் தேஜா கிட்ட சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை அந்த ஃபேமிலி கிட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு அட்வொகேட் தேஜா. அப்போ தான் அவர் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, தன்னோட சீனியர் மோகன் சாருக்கு தெரியாமல் தேஜா இந்த கேஸை டீல் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாரு. அண்ட் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கேஸும். இப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே. இவர் போய் ஆஜராகிறாரு. அண்ட் அகெயின் எல்லா சாட்சிகளையும் குறுக்க விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ சில பல உண்மைகள் தெரிய வருது. அதனால் கேஸோட வாய்தா டேட் மாறி மாறி போகுது. ஒரு ஸ்டேஜில் அந்த பையனும் பொண்ணும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீடியோ கிடைக்கிது. கிட்டத்தட்ட 16 நிமிஷம் கழிச்சு தான் அவங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. கண்டிப்பாக அந்த பையன் அந்த பொண்ணை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்றதுக்கு சாட்சி இதுதான் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட ஆப்போனன்ட் வக்கீல் ப்ரூஃப் பண்ணுறாரு. அண்ட் இது அந்த பையனுக்கு எதிரான பெரிய ப்ரூஃபாக மாறுது. சந்து ஜாப்லியை ரேப் பண்ணானா இல்லையா, அட்வொகேட் தேஜா தன்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா, அண்ட் அவங்க 2 பேரும் அந்த ரூமுக்குள்ளே 16 நிமிஷம் என்ன பண்ணாங்க அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதையே. ஜெய்பீமுக்கு அப்புறம் எனக்கு கோட் பேஸ்டு மூவியில் ரொம்ப பிடிச்ச மூவினா அது ஜனகணமன தான். அண்ட் இப்போ இந்த கோட் மூவியும் தான். கோட் மூவி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் திஸ் இயர். பொண்ணும் பையனும் பேசினா அது லவ், மீட் பண்ணால் அது செக்ஸ் அப்படின்ற தாட்டை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸில் தான் குடும்பத்தோட மானமும் மரியாதையும் இருக்குன்ற மூட நம்பிக்கையை மாற்றணும். அதனால தான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதிகமாகுது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒரு பையனும் பொண்ணும் பேசினா அது உண்மையான லவ்வாக இருக்கலாம், ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை புரிய வச்சது தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. படத்தில் நடித்த ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் தங்களோட பெஸ்ட்டை தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காரு டேரக்டர். மஸ்ட் வாட்சபிள் மூவிங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். மறக்காமல் பாருங்கள்.